இன்று நாம் பார்க்க போவது முயலும் ஓநாயும் கதை. ஒரு காட்டில் ஒரு சிறிய முயல் ஒன்று தனது குடும்பத்துடன் வசித்து வந்தது. அது ஒரு நாள் இரை தேட வெளியே சென்றது. மெதுவாக தனது கண்ணில் பட்ட காய்கறிகளை எல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது பசியோடு திரிந்து வந்த ஓநாய் ஒன்று முயலை பார்த்ததும் துரத்த ஆரம்பித்தது. முயலும் தனது உயிருக்கு பயந்து வளைந்து நெளிந்து எப்படியெல்லாமோ ஓடியது. வெகு தூரமாகியும் அந்த ஓநாயால் முயலை பிடிக்க முடியவில்லை. அப்போது ஓநாய் முயலிடம் சொன்னது, முயலே ஓடாதே, ஒரு நிமிடம் நில், நான் உன்னை சாப்பிட மாட்டேன் என்றது. முயலும் அதை நம்பி நின்றது. அப்போது ஓநாய் கேட்டது, நான் உன்னை விட பலம் பொருந்தியவன். பெரிய கால்கள், பெரிய தேகம் இருந்தும் ஒரு சிறிய முயலாகிய உன்னை என்னால் பிடிக்க முடியவில்லையே. உன் வலிமையின் ரகசியம் என்ன என்றது. அதற்கு அந்த முயல் சொன்னது, நீ என்னை துரத்த ஆரம்பித்த பொழுது உனக்கு நான் ஒருவேளை உணவாக மட்டும்தான் தெரிந்தேன். ஆனால் நான் ஓட ஆரம்பித்த பொழுது என் குட்டிகளை தான் நினைத்தேன். ஒருவேளை நான் இறந்துவிட்டால் அவைகளை யார் காப்பாற்றுவார் என்று ஒவ்வொரு நொடியும் நினைத்து வேகமாக ஓடினேன். நீ ஒருவேளை உணவுக்காக ஓடினாய், ஆனால் நானோ என் வாழ்க்கைக்காக ஓடினேன். அதனால்தான் என் பலம் உன்னை விட பெரிதானது என்றது. இதை கேட்ட ஓநாய் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டது. இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, ஒரு செயலை நாம் எதற்காக செய்கிறோம் என்பதிலேயே அதன் வலிமையும் வெற்றியும் இருக்கின்றன. உணர்வு, பொறுப்பு, பாசம் கொண்ட செயல்கள் எப்போதும் வெற்றி பெறும்.